ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ்ஜு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரை காய வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு, சீரகம், நீங்கள் இந்த பட்டை, சோம்பு இதெல்லாம் போடணும்னு போட்டுக்கோங்க. நான் அது போடாமல் பவுடர் போட போகிறேன். உங்களுக்கு வேணால் அப்படி போடணும் போட்டுக்கோங்க. கறி மசாலா தூள் இருக்குல்ல, அது போட போகிறேன். அதனால் நான் எதுவுமே ஆட் பண்ணிக்கல. இப்போ வெறும் கடுகு, சீரகம், 2 ஏலக்காய், 4 மிளகு இது மட்டும் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் எல்லாம் பொரிஞ்ச உடனே நல்லா இது பண்ணிக்கோங்க, குளிக்க ஊற்றிக்கோங்க. நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றி பண்ணால் தான் இந்த இது நல்லாயிருக்கும். அப்படியே உங்களுக்கு ஹோட்டல்ஸ் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வச்சு குருமா பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது இது போட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே கூட்டி குக்கரில் தானே வைக்கிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கினோடனே இது என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நான் உள்ளே போட்டிருக்கிறது கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இன்னும் இதில் சௌ போட்டுக்கலாம். இந்த நம்மலாம் வாரத்துக்கு காய்கறி வாங்கி வைப்போம்ல, அந்த காய்கறிலாம் மிச்சமாக லாஸ்ட்டு முடியிற இதில் எல்லாத்துலேயும் 2 காய் இருக்கும்ல, அந்த டைமில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன காய் மிச்சம் இருக்கோ எல்லா காயும் போட்டு நம்ம குருமா வச்சுக்கலாம். அப்புறம் சைடில் பட்டாணியும் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். 2, 3 ரைஸ்க்கு நான் மொத்தமாக ஊற வச்சுக்குவேன் என்னென்ன ரெசிபிக்கோ. அதுலேருந்து பட்டாணி கொஞ்சம் எடுத்து இதில் ஒரு 2 காய் போட்டுக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் குருமா இப்படி தான் எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் போடணும், இது போடக்கூடாதுலாம் கிடையாது. பட்டாணி நீங்கள் ஊற வைக்கல, மீன் மக்கர் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். எது போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதில். இதை அப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில். நல்லா வதக்கிக்கோங்க. காயெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணால் தான் கொஞ்சம் காயெல்லாம் சுருண்டு வரும்போது நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு எடுத்துகிட்டு காய் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம எப்பவுமே எண்ணெய் வதக்கும் போது வத்தப்பொடி போட்டோன்னா கலர் கொடுக்கும்னு சொல்லுவோம்ல, அதனால் எப்போயும் மாதிரியுமே காஷ்மீர் சில்லி தான் நான் யூஸ் பண்ணுறேன். தனி மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணுறதில்ல இப்போலாம். காஷ்மீர் சில்லி போட்டுக்கிட்டாச்சு. அது சொன்னேன்ல கரம் மசாலா தூள் அதுதான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் சேர்த்து எல்லாமே ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். எண்ணெய் நம்ம கிரேவி வந்து நம்ம வதக்குற இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும் வைக்கும் அப்படின்னு சொல்லி. தயவு செஞ்சு அடிப்பிடிச்சு பண்ணிடாதீங்க. மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காயும் கொஞ்சோண்டு பொரிகடலையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் இந்த முழு கடலப்பருப்பு இருக்குல்ல, பெரிய கடலப்பருப்பு, நிலக்கடலப்பருப்பு, அதையும் சேர்த்து கூட நம்ம சாப்பிட்ற கடலப்பருப்பு அதையும் சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொரிகடலை சேர்த்தோன்னா அப்படியே ஹோட்டலில் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படியே அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு. அதை போட்டு இந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியவே நான் ஊற்றிக்கிறேன். இது குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதுதான் உள்ளே போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் வேறு எந்த பொடியுமே போடல. வத்தப்பொடி போட்டிருக்கேன். அந்த பட்டை சோம்பெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அது ஓகே, நீங்கள் போட வேண்டாம். அப்படி போடணுன்னா கரம் மசாலா தூள்னு இருக்கும், அதில் வந்து எல்லா மசாலாவும் கலந்து அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. நம்ம தேங்காயும் பொரிகடலைன்னு போட்டோன்னே கட்டியாக இருக்கும். நம்ம இதுக்கு வந்து ரொம்ப கட்டியாக வச்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் குழம்பு மாதிரி தண்ணியாக வச்சா, அது கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும். நம்ம மிக்ஸி கழுவி ஊற்றுற தண்ணியை அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2, 3 விசில் விட்டு எடுங்க. சூப்பராக வந்துடும். நல்லா 3 விசில் விட்டால் உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே வெந்து அப்படியே ஹோட்டல் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்து அப்படியே ஹோட்டல் சுவையான டேஸ்ட் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். நான் சைடு பையில் அப்படியே பாருங்கள் சப்பாத்தி போட்டுட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நான் இது வந்து நைட் டிஃபனுக்கு தான் பண்ணியிருக்கேன். அதனால் சைடாக நீங்கள் இதுவும் போட்டுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு குருமா. அப்படியே இருக்கும் ஹோட்டல். நீங்கள் இது மேலே வந்து மல்லித்தழை, கருவேப்பிலை இதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்களும் வேணால் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது நம்ம கடுகு சீரகம் போல் கருவேப்பிலையும், இப்போ வந்து மேலே வந்து மல்லிகை இலையும் நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம். அழகாக இந்த சால்னா அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள் சப்பாத்திக்கும் 2 இதுக்கும் சால்னா 2 சப்பாத்திக்கும் சால்னா ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக வயிறே ஃபுல்லாயிரும். உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்குமா, பூரி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு பூரி தான் பிடிக்கும். எனக்கு வந்து சப்பாத்தி தான் பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு பூரி தான் பிடிக்கும்.
வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.